friends, welcome back to our 2 videos. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 9 Pro ல வந்து பாத்தீங்கன்னா Pixel Experience install வந்து பண்ண போறோம். சோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க Redmi Note 9 Pro ல வந்து பண்ணா Pixel Experience install பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Pixel Extended UI அப்படி சொல்லி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா based on Pixel Experience தான். சோ இதுல நமக்கு Pixel Experience ல இருக்கிற அப்படியே சேம் வந்து கிடைக்கும். பட் ஒரு சில கஸ்டமைசேஷன் பண்ற மாதிரி ஃபீச்சர் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ என்னென்ன ஃபீச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அப்புறம் கடைசியா வந்து பார்த்தா உங்க Redmi Note 9 Pro வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா என்னென்ன ஃபீச்சர் இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல் செலக்ட் பண்ணாம போறல நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது நம்மளோட Redmi Note 9 Pro. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Pixel Experience ROM வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா Pixel Extended UI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்காக Pixel Experience மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஓகே, நமக்கு அபவுட் ஃபோனில் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து Redmi Note 9 Pro வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்க்கலாம் Redmi Note 9 Pro. ஸோ இதோட வெர்ஷன் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11ல் வந்து கொடுத்துருக்காங்க. மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா Pixel Extended அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் பண்ணி நமக்கு நிறைய யூஐஸ் வந்து இருக்கும். நமக்கு எக்ஸ்டெண்டட் யூஐ, பிக்சல் எக்ஸ்டெண்டட் யூஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். மோஸ்ட் ஆஃப் த நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு அதே தான். பட் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸ்டெண்டட் யூஐயோட வெர்ஷன் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2.4. இந்த பிக்சல் எக்ஸ்டெண்டட் யூஐயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் டென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீச்சரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணுறோம். நமக்கு இந்த பிக்சல் டென் அதில் தான் நமக்கு எல்லா ஃபீச்சருமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆன் கனெக்ட், அதுக்கப்புறம் வைப்ரேட் ஆன் கால் வெயிட்டிங், அதுக்கப்புறம் வைப்ரேட் ஆன் டிஸ்கனெக்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோன் வந்துட்டு எதாவது டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் பண்ண சின்ன ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்தா நிறைய ஃபீச்சர் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு லாக் ஸ்க்ரீன் டபுள் டேப் டு ஸ்வீப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட லாக் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது நமக்கு பேசிக்காக கஸ்டம் ஸ்டாக் அண்ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபீச்சராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் யூஐல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எப்போ லாக் ஆச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணினாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து வேக்கப் வந்து ஆகும். அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் சார்ஜிங் இன்ஃபோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கரண்ட் வோல்டேஜ் நம்ம எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டி ஐக்கான் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. வோல்டி ஐக்கான் இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டி வச்சுக்கலாம். அந்த பேட்டரி சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான், போர்ட்ரேட், சர்க்கிள், டாட்டட் சர்க்கிள், ஃபில்டு சர்க்கிள், டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட ஐக்கான் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நமக்கு அந்த சார்ஜ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ஸ்டைலில் இருக்கிற அந்த பேட்டரி யூசேஜ். ஸோ நான் அதனால் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இடன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அந்த பேட்டரிக்குள்ளே அந்த ரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எது வேணுமோ அதை வந்து மாற்றிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட் அண்ட் டைமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக டிஃப்ரெண்ட் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து பாருங்கள் எத்தனை ஸ்டைல் வந்து இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். கிளாக் ஸ்டைல் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக இதெல்லாம் நமக்கு இது எந்த வயசில் அவ்வளோக்கா பார்க்க மாட்டோம். ஸோ நமக்கு இப்போ சென்டரில் கொடுத்தனா நமக்கு அந்த நாச் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தா டைம் வந்து ரைட்டில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து பார்த்தா செகண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்க்கலாம், இது மாதிரி நான் வந்து எந்த டைமும் பார்த்ததே கிடையாது. நமக்கு மேலே ஸ்டேட்டஸ் பாரில் நமக்கு டைம் இருக்குது, பட் டைம் செகண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் ஃபாண்ட் சைஸ் வேணுமா, லார்ஜ் ஃபாண்ட் சைஸ் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்க கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்துருப்போம், செகண்ட்ஸ் பார்த்ததே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் டேட்டும் கூட கொடுத்துருக்காங்கன்னா வந்து பார்த்தா ரொம்ப சூப்பர். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு டேட் இருக்குது, டைம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன கேமரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைமு செகண்ட்ஸ் எல்லாமே விடுது. ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார் டபுள் டேப் டு ஸ்லீப் வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் பார் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து பார்த்தா லாக் வந்து ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் வந்து பார்த்தா டபுள் டேப் வந்து பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக லாக் வந்து ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டபுள் டேப் தான், ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஆஃப், பவர் பட்டன் டச் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் வந்து லாக்கில் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு உங்களோட பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சல் எக்ஸ்டெண்டட் யூஐல நமக்கு இந்த மாதிரி வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிக்சல் டென் இந்த கஸ்டமர் ரொம்ப இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மறக்காம இந்த ஃபீச்சர்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்.
ஓகே, மற்றது எல்லாமே வந்து பார்த்தா ஸ்டாக் ஹேண்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வைஸ்லேருந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம், ஸோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இதுலேயே வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து இருக்குது. தென் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாப்டிவ் பேட்டரி வந்து இருக்குது. ஸோ இந்த பேசிக்காக அந்த அடாப்டிவ் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட பேட்டரி வந்து பார்த்தா நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்து என்ன சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தா மீ சவுண்ட் என்ஹான்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேட்கலாம் ஒரு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் ரூமில் எங்கேருந்து ரெட்மியோட ஃபீச்சர்லாம் வந்து அப்படின்னு கேட்கலாம். ஸோ நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கஸ்டமர் ரூம். இங்கே வந்து பார்க்கலாம் மீ சவுண்ட் என்ஹான்சர் சொல்லி நமக்கு அந்த எம்ஐ ஃபோன்லாம் இருக்கும். ஸோ இது பேசிக்காக நமக்கு வந்து பார்த்தா சவுண்ட் குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்டாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேஸில் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் FPS இன்போவில் என்ஜாய் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோன் வந்து கரண்ட்டாக வந்து என்ன FPS வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து போன 60, 46, 59 அந்த மாதிரி வந்து கட்டுது. ஸோ இது நீங்கள் என்ன வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஹார்ட்வேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வேவ் பண்ணால் ஏதாவது வருமா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வேவ் வந்து பண்ணேன், எனக்கு வந்து எந்த விதமான ஆக்ஷன் வந்து நடக்கலை. ஸோ இது கரெக்டாக தெரியல இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்க்கலாம். இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ சார்ஜ் அப் டு 900 mAh when connected to computer via USB 3.4. ஸோ இது பேசிக்காக என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா USB 3.0 போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணும்போது சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து இருக்குது இதில். அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து பண்ண சிஸ்டம் கெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் யூஐயில் வந்து இருக்கிறது. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஒரு சில கெஸ்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கால் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நான் Redmi Note 9 Pro என்ன ஃபீச்சர் வந்து எனக்கு கிடச்சதோ சேம் அதே கால் குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ கால் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ கால் குவாலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தா கேமரா வந்து பார்த்தா எனக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு ரெட்மி ஃபோனில் இருக்கிற அதே ஃபீச்சர் வந்து இதிலே இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்னால நமக்கு Gcam வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம Gcam வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக Redmi Note 9 Pro வந்து ஒரு MIUI வெர்ஷனில் நம்ம வந்துட்டு ஒரு Gcam யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து எப்படி இருக்குமோ ஸோ சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பண்ண ஸ்டாக் கேமராவோட ஃபீச்சர் வந்து இல்லைனா கூட ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, நமக்கு வந்து பண்ண பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கஸ்டமர் ரூம் போடுறவங்க எல்லாருமே வந்து பண்ணால் கண்டிப்பாக கேமராவுக்கு வேண்டி வர மாட்டோம். ஸோ நமக்கு அந்த ஃபீச்சர் வந்து ஒரு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் OS வந்து யூஸ் பண்ணி தான் வருவோம். ஸோ கேமரா வந்து செகண்டரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கேமரா வந்து பண்ண ரொம்ப நீட்டாக இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. ஸோ நம்ம என்ன ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. ஸோ நமக்கு Redmi Note 9 Pro MIUI என்ன ஸ்பீட் இருக்குமோ அதே சேம் ஸ்பீட் வந்து பார்த்தா நமக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் வந்து பண்ணுங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணி முடிச்சக்கப்புறம் பவர் பட்டன் வால்யூம் அப் பட்டன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தா ரெக்கவரி வந்து போகும். ஸோ இந்த ரெக்கவரி எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, பூட் லோடரில் எப்படி அன்லாக் பண்ணுறது, ஸோ எல்லாமே டெடிக்கேட்டான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பண்ண எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சின்ன மேலோட்டமாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஹவு டு இன்ஸ்டால் ஆக்சிஜன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். சேம் இதே தான் நீங்கள் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் நீங்களும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வைப் போங்க. சிஸ்டமு, டேட்டா, வெண்டார், அதுக்கப்புறம் டெபிட் கார்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஃபார்மெட் க்ளீன் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் க்ளீன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பேக் வந்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டேப் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் SD கார்டுன்னு கேட்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட எந்த ஃபைல் எங்கே வச்சிருக்கீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் SD கார்டில் வந்து வச்சிருக்கேன். SD கார்டில் இங்கே வந்து நீங்கள் நேம் வந்து பார்க்கலாம், பிக்சல் எக்ஸ்டெண்டட் MA டூல் 11.0. ஸோ ஆண்ட்ராய்டு 11. ஸோ அதை வந்து நான் வச்சிருக்கேன். எந்த OS ஃபைலோ ஜஸ்ட் அந்த OS ஃபைலை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணால் ஸ்வைப் டு இன்ஸ்டால் வந்து கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்ஸ்டால் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு இந்த பிக்சல் எக்ஸ்டர்னல் வியூல என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர் எல்லாமே இருக்கும். பட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட் கிளாக்கெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட்மியோட ஃபீச்சர்லாம் ஒரு சில தான் போட்டிருந்தாங்க. நம்ம சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஸ்மூத்னஸ் கிடைக்கும், ஒரு ஸ்டாக் ஃபீல் கிடைக்குமோ ஸோ அதே சேம் ஃபீல் வந்து இதே கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, அதுக்கப்புறம் கால் குவாலிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸோ இதுவுமே வந்து எந்த வித பிரச்சனை கிடையாது. ஸோ
நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு எந்த விதமான டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ் தான் போட்டுருப்போம், எப்படி ஃபைல் பிளாஸ் பண்ணுறது மட்டும் தான். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக டெடிகேட்டான வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்படி பூட்லோட அன்லாக் பண்ணுறது, எப்படி வந்து ரெக்கவரி ஃபிளாஷ் பண்ணுறது, ஆரஞ்ச் ஃபாக்ஸ் அதை ஃபிளாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்க எப்படி வந்து கஸ்டமர் ஃபிளாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஒரிஜினல் வாய்ஸ் வந்து ஃபிளாஷ் பண்ணுறது, எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். ஆல் செலக்ட் பண்ணாம போற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.